வணக்கம் அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் ஆலய தரிசனம் அருள்மிகு ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவில், அயோத்தியா பட்டணம் என்னும் சிற்றூர், வாழப்பாடி வட்டம், சேலம் மாவட்டம். நூற்றாண்டுகள் பல கடந்த இந்த பழமைமிகு வைணவ திருத்தலத்தின் கருவறையில் பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்கனன், அங்கதன், சுக்ரீவன், ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோர் சேவித்திருக்க காண்பதற்கு அரிய திருக்கோலத்தில் ஸ்ரீராமரும் சீதாதேவியும் கால்மேல் கால் போட்டு ராஜகம்பீரத்துடன் அமர்ந்திருந்த நிலையில் அருட்காட்சியளிப்பதை காண கண்கோடி வேண்டும். பொதுவாக ஸ்ரீராமரின் வலதுபுறத்தில் எழுந்தருளும் நம் சீதா பிராட்டி இத்தலத்தில் இடதுபுறம் வீற்றிருப்பது தலச்சிறப்புகளில் ஒன்றாகும். ராவணவதம் முடிந்து சீதையுடன் பட்டாபிஷேகம் காண அயோத்தி செல்லும் வழியில் பரத்வாஜ முனிவரின் வேண்டுகோளின்படி விபீஷணரின் பிரார்த்தனையை ஏற்று நம் ஸ்ரீ ராமபெருமான் சீதா பிராட்டியுடன் அயோத்திக்கு முன்னதாகவே பட்டாபிஷேக திருக்கோலத்தில் அருட்காட்சி அளித்தது இத்தலத்தின் முதன்மையாக சிறப்பாகும். ஸ்ரீராமர் ஸ்ரீதாலட்சுமி தம்பதிகள் 3 நாட்கள் இத்தலத்தில் தங்கி சென்றதாக தல வரலாறு கூறுகிறது. ஸ்ரீராமர் அயோத்திக்கு முன்பதாக முதலில் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் அருட்காட்சி தந்த தலமாததால் இவ்வூருக்கு அயோத்தியா பட்டணம் எனும் பெயராம். பழமையான வைணவ திருத்தலங்களில் சமீப காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளது. சிற்ப வேலைகள் அற்புதமாக அமைய பெற்றுள்ளது. ராமநவமி விழா வெகு விசேஷமாம். இழந்த பதவி, சிறப்பு செல்வாக்குகள் மீண்டும் கிடைக்கும் பெற தம்பதியர் கருத்தொற்றுமை மேன்மையுற இறை தம்பதியர் உளமாற வழிபடுவோம். ஸ்ரீராம ஜெயம்.